என்னதான் ஆச்சு கருப்பு படத்துக்கு? எக்கச்சக்க கடன்ல மாட்டிக்கிட்டு சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகாம போயிருச்சு. இதை விட கொடுமை என்னன்னா, நார்த் இந்தியால ரிலீஸ் ஆகி 1 மணி நேரம் ஓடிருச்சு. ஒரு சில கிளிப் எல்லாம் ஆன்லைன்லயும் வந்துருச்சு. இது மட்டும் இல்லாம நம்மளை எப்பவுமே சிரிக்க வைக்கிற ஆர்ஜே பாலாஜி எப்பவும் பாசிட்டிவானவர். ஆனா இன்னைக்கு மனசு உடைஞ்சு அழுதுட்டாரு. 2 வருஷமா இந்த படத்துல நடந்த எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி எப்படியோ படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டா கடைசியில இப்படி ஆயிருச்சு. படத்தோட ட்ரெய்லர் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஆனா ஆர்ஜே பாலாஜிக்காகவே இந்த படம் ஹிட் ஆகணும்னு தோணுது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குங்கிறத. படம் பார்க்கறதே நம்ம மனசுல வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளிவரத்துக்கு தானே. அந்த படம் பார்க்கறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஐம் ரியலி சாரி. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும். கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த